வணக்கம் விவஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது உலகிலேயே தொன்மையான நகரமான நம்ம மதுரையில் இருக்கிற திருப்பரங்குன்றம் முருகர் கோவிலும் அந்த மலையை சுற்றி இருக்கிற நிறைய பேர் பார்க்காம மிஸ் பண்ணுற அற்புதமான இடங்களையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு நிறைய பேர் போயிருப்பீங்க. ஆனால் அந்த கோவிலை சுற்றி இருக்கிற இந்த இடங்கள் எல்லாம் எல்லாரும் பார்த்துருப்பீங்களா அப்படின்றது சந்தேகம் தான். இந்த வீடியோவை பார்த்த பிறகு அடுத்த தடவை திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு போகிறப்ப இந்த இடங்களெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கே ஒரு ஆசை வந்துடும். திருவண்ணாமலை கோவிலை மாதிரியே திருப்பரங்குன்றம் மலையை சுற்றி கிரிவல பாதை இருக்குது. முருகர் கோயிலை நம்ம பார்த்துட்டு இந்த திருப்பரங்குன்றம் மலையை சுற்றி இருக்கிற இடங்களெல்லாம் பார்க்கணுன்னா கண்டிப்பாக ஒரு நாள் ஃபுல்லாகவே தேவைப்படும். திருப்பரங்குன்றம் முருகர் கோவில் பாண்டிய மன்னர்களால் 7ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு குடைவரை கோவில். கோவில் 7ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக இருந்தாலும் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே இந்த இடத்துல வழிபாடு தலம் இருந்திருக்கு. முருகருடைய அறுபடை வீடுகளில் முதன்மையானது திருப்பரங்குன்றம். முருகப்பெருமான் சூரனை வதம் செய்து வென்றதுக்காக இந்திரன் தெய்வ யானையை முருகருக்கு மனமுடித்த திருத்தலம் இந்த திருப்பரங்குன்றம். ஓகே, இப்போ திருப்பரங்குன்றம் மலையை சுற்றி பார்க்க வேண்டிய இடங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத ஒன்றா பார்ப்போம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்க்க போகிறது சரவண பொய்கை. திருப்பரங்குன்றம் மலையை ஒட்டி இயற்கையான முறையில் அமைந்த ஒரு மிகப்பெரிய தெப்பக்குளம். இந்த சரவண பொய்கை குளம் கோவிலோட நுழைவாயிலிருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. நிறைய பேர் இந்த இடத்துக்கு வந்துட்டு கால் நனைச்சிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போவாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நேரடியாக கோவிலுக்கு போயிடுவாங்க. அற்புதமான அழகான இந்த குளத்துல மாலை நேரத்தில் படிகள்லையும் இங்கே இருக்கிற தெப்பக்குள கோவிலையும் உட்கார்ந்து இந்த இயற்கை அழகை ரசிக்கலாம். அடுத்ததாக சரவண பொய்கையை தாண்டி ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளி போனோம்னா திருப்பரங்குன்றம் மலையை ஒட்டி ஒரு இயற்கையான முறையில் அழகான ஒரு பார்க்கை அமைச்சிருக்காங்க. மிகப்பெரிய மரங்களெல்லாம் நம்ம இங்கே பார்க்கலாம். ரொம்ப இயற்கையான ஒரு காட்சியும் இங்கே நம்ம பார்க்க முடியும். ஏதோ ஒரு அடர்ந்த வனப்பகுதிக்குள்ளே போன மாதிரியே நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். இந்த இடத்துல பால் சுனை கண்ட சிவபெருமான் அப்படின்ற ஒரு கோவில் இருக்கு. ஒரு மிகப்பெரிய மரத்தோட அடியில் சிவபெருமானுடைய லிங்கம் இருக்கிற இந்த கோவிலில் நம்ம வழிபடலாம். அதே மாதிரி மிகவும் பழமையான காலத்தில் செதுக்கப்பட்ட சப்த கன்னிகள் அந்த கோவிலையும் நம்ம பார்த்து வணங்கலாம். இந்த அழகான பார்க்கில் குழந்தைகள் விளையாடுறதுக்கான இடங்களும் இருக்கு. அதே மாதிரி இந்த பழமையான கோவிலையும் நம்ம பார்த்து வழிபடலாம். அடுத்ததா பார்க்க போறது ஒரு அற்புதமான குடைவரை சிவன் கோவில். இதுவும் இந்த பார்க்குக்கு உள்ளேயே தான் இருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம ஒரே இடத்துலயே பார்க்கலாம். மகாபலிபுரத்தில் பாறைகளை குடைந்து எப்படி குடைவரை கோயில் உருவாக்கி இருப்பாங்களோ அதே மாதிரி இங்கேயும் உருவாக்கியிருக்காங்க. இந்த குடைவரை கோயிலுக்குள்ள நடராஜருடைய உருவம் அப்புறம் சிவலிங்கம் இந்த மாதிரியான சுதை சிற்பங்களை நம்ம பார்க்க முடியும். குடைவரை கோவிலுக்கு வெளியே அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர் இவங்களுடைய சிலையெல்லாம் செதுக்கப்பட்டிருக்கும். அடுத்ததா பார்க்க போறது திருப்பரங்குன்றம் மலைக்கு மேல இருக்கிற காசி விஸ்வநாதர் திருக்கோவில். மலை கோயிலுக்கு போறதுக்கான பாதையும் இந்த பார்க்குக்கு பக்கத்திலே தான் இருக்கு. இந்த மலைக்கு மேல இருக்கிற காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு நம்ம போனோம்னா ஒரு 650 படிகளுக்கு மேல ஏறி போக வேண்டியிருக்கும். மலைக்கு மேல இருக்கிற கோயிலுக்கு நீங்க போறதா இருந்தா விடிய காலையில இல்லைன்னா மாலை நேரத்துல போங்க. அதுதான் நல்லது, சுலபமாகவும் இருக்கும். மலைக்கு மேல வந்தோம்னா அற்புதமான காசி விஸ்வநாதரை நம்ம வழிபடலாம். அதுக்கப்புறம் இங்க நக்கீரர் தீர்த்தம் அப்படின்ற ஒரு தீர்த்தம் ஒன்று இருக்கு. அந்த பாறைக்கு நடுவில் சுனை தீர்த்தமா இருக்கும். அதுக்கு போகணும்னா நம்ம அந்த ஓரமா பலகை போட்டிருப்பாங்க. அதுல நடந்து போய் தான் நம்ம அங்க வழிபடணும். இந்த இடங்களெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மலையை சுற்றி மறுபடியும் ஒரு 1 கிலோமீட்டர் போனோம்னா சமணர் படுகை, இந்த சமணர்கள் வாழ்ந்த குகையை நம்ம பார்க்கலாம். இந்த பக்கம் இருக்கிற மலைக்கு மேலே நம்ம ஏறி போகிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும், கொஞ்சம் ரிஸ்காகவும் இருக்கும், அதே மாதிரி த்ரில்லிங்காகவும் இருக்கும். சமணர் குகைக்கு ஏறி வர பாதை பார்த்தீங்கன்னா படிகள்லாம் சரியாக இருக்காது. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் வரணும். மழைக்காலங்கள்லாம் வந்தீங்கன்னா ரொம்ப ஆபத்தான ஒரு பகுதி. மலைக்கு மேலே வந்த பிறகு சமணர்கள் வாழ்ந்த குகைகளை பார்க்கலாம். அதே மாதிரி வித்தியாசமான முறையில் அமைத்த குகைகள்லாம் இங்கே நம்ம பார்க்க முடியும். இந்த குகைக்குள்ளே போய் நம்ம பார்க்குறப்ப அந்த காலத்தில் எப்படி இந்த மாதிரி குகைகளை உருவாக்குனாங்க, எப்படி இந்த இடத்துலலாம் வசிச்சாங்க அப்படின்னு நமக்கு ஒரு ஆச்சரியத்தையும் அதே மாதிரி வித்தியாசமான ஒரு அனுபவத்தையும் தரும். இந்த சமணர் குகையை நம்ம பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் மலையை கொஞ்சம் தூரம் சுற்றி வந்தோம்னா பழனி ஆண்டவர் அப்படின்ற மலை அடிவாரத்தில் ஒரு சிறிய கோவிலை நம்ம பார்க்க முடியும். அந்த கோவிலில் முருகரை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து மலைக்கு மேலே ஏறத்துக்கு இன்னொரு பாதை போவோம். அதில் போனோம்னா நம்ம எங்கே போவோம்னா கரெக்டாக திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு மேலே கார்த்திகை தீபத்தில் தீபம் ஏற்றுவாங்க. அந்த தீபம் ஏற்றுற ஒரு இடத்த நம்ம பார்க்கலாம். இந்த இடத்த கார்த்திகை தீப மண்டபம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல இருந்து திருப்பரங்குன்றம் கோவிலை ஒரு அழகான தோட்டத்தில் நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி சுற்றி இருக்க சிட்டியும் ரொம்ப அழகான தோட்டத்திலே பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம பார்த்த இடங்கள்லாம் இல்லாமல் மலையோட உச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு தர்காவும் இருக்குது. முஸ்லீம்கள் வழிபடுற ஒரு தர்காவும் இருக்குது. இது எந்த காலத்தில் உருவாச்சு அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. அந்த தர்கா பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு கோவிலோட உருவத்திலே இருக்கும். ஒருவேளை கோயிலை தர்காவாக மாற்றிட்டாங்களான்னு தெரியல. ஆனால் ஒருவேளை இந்த நவாப் அவங்க ஆட்சி காலத்தில் இதை மாற்றிருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம பார்த்தது திருப்பரங்குன்றம் முருகர் கோயிலும் அந்த கோவிலை சுற்றி இருக்கிற இடங்களும் அதே மாதிரி மலைக்கு மேலே இருக்கிற கோவில்களையும் நம்ம பார்த்தோம். திருப்பரங்குன்றம் முருகர் கோயிலுக்கு போகிறவங்க பெரும்பாலும் முருகர் கோயிலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பிடுறாங்க. இந்த இடத்தெல்லாம் அவங்க பார்க்கறது இல்லை. காரணம் நிறைய பேருக்கு தெரியாமையும் இருக்குது. இந்த வீடியோவில் பார்த்த இந்த இடங்களில் நீங்கள் எத்தனை இடங்களை பார்த்துருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி அடுத்த தடவை போனீங்கன்னா இந்த இடங்கள்லாம் பார்க்கலன்னா மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.